ஒரு சந்தா உட்காந்து வந்து ஜாக்க பத்தியே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல வேற ஏதாவது பேசுமா, நீ கேம் விளையாடு, உன் கேமை பத்தி பேசு, வேற யாராவது கேமை கிரிட்டிசைஸ் பண்ணு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே கிரிட்டிசைஸ் பண்றேன்னா நீ போய் அவகிட்ட சொல்லிடு, எனக்கு உங்களோட ஃப்ரெண்டா இருக்க வேணாம் ஜாக், அவ்வளவுதான் அப்படின்ட்டு எனிமீஸா மாறிடுங்க, பிரச்சனை முடிஞ்சுது. அதை விட்டுட்டு போயிட்டு சந்தா உட்காந்து பேசி எனக்கு வந்து இந்த எப்படி இருந்தது இந்த சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் அப்படியே தூங்கி விழுந்துருவேன் போல, எல்லா பக்கமும் போய் எதுக்குமா பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி எனக்கு இருந்தது. அந்த ஜாக் சோபியா வந்து ஃபைனலி சவுண்டுக்கும் வந்துருச்சு. அடுத்து வந்து இன்னைக்கு விஷால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. நீங்க யாரும் இதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் பெர்ஃபார்மர் டாஸ்க்ல முத்துக்குமரன் அவருதான் வந்து ஜாக்லினோட அலையன்ஸ் வச்சவர். அவர் என்ன சொல்றாரு, ஜாக்லின் வந்து அலையன்ஸோட ரூல்ஸுக்கு தர்மமா இருந்தாங்க, சோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜாக்லின் சொல்லிட்டு போறாரு. இவர் பின்னாடி வந்து ஜாக்லின் அலையன்ஸுக்கு கரெக்டா இல்ல, பெஸ்ட் பர்ஃபார்மர் ஜாக்லின்ட்டு போறாரு. ஏப்பா தம்பி, நீ நீ கேம்ல இருக்கியா இல்லையா, அதுல நடக்கிறத பாக்குறியா இல்லையாப்பா தம்பி, ஜாக்லின் விளையாண்டது எனக்கு பிடிக்கலன்னு நாமினேட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, பைத்தியம் மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு போறாரு. அலையன்ஸ் வச்ச டீம் வந்து மஞ்சரி முத்து 2 பேரும் ஜாக்லினுக்கு சொல்லிட்டு போறாங்க பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு. இவர் பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு அவரை சொல்லிட்டு போறாங்க. எனக்கு வந்து அந்த பையனை வந்து தயவு செய்து வெளில அமுச்சு விடுங்கன்னு இருக்கு. அவனுக்கு கேமும் தரல, கேமும் விளையாடல. இந்த வாரம் ஏதோ கேப்டனா இருந்தனால வெளியே தெரிஞ்ச அப்படி இல்லை, அதுலயும் ஒன்னும் எனக்கு வந்து பெருசா சாட்டிஸ்ஃபைங்கா பண்ணல. கேமுமே இந்த வாரம் அவர் விளையாடல. விளையாடாத அவர் வந்து எதுக்கு இன்னும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கீங்க? அவர்தான் அவர் 2 வாரத்துக்கு முன்னாடியே என்னோட பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்ட்டாரு. ஏன் மக்கள் ஓட்டு போடுறீங்க, அவரை வெளில அமுச்சு விடுங்க, விளையாடுற பீப்புள் உள்ள வச்சுட்டு விளையாடுங்க, அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்கன்னா உடனே கேட்டு உடனே வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவாங்க, அதானே? ஓகே, சொல்லுங்க பாய். இல்ல யாருமே கவனிக்காத விஷால பிரியா நீங்க ஏன் கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா எனக்கு விஷால பிடிக்கல. அது மட்டும் இல்ல, அவன் ஜாக்க சொன்னனால நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். எதுக்கு ஜாக்க சொல்றாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, நீ சேச்சியை சொல்ல மாட்டேன்னு தெரியும், ஓகே, பட் வேற யாரையோ சொல்லிட்டு போலாம்ல, நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாம ஜாக்க சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு இருந்தது. அந்த இடத்துல ஆக்சுவலி அந்த ரீசன் வந்து சீரியஸா ஸ்டூப்பிடா இருந்தது. அதனால நான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணேன். இல்ல அது அந்த அவர் பெரிய அப்படியே கேமர், அவர் வந்து ஜாக்லினை அவர் பத்தி கேமர் பேசிட்டாரு கிடையாதுங்க, அப்படின்னு. அவர் என்டர்டெய்னர். இல்ல இது மட்டும் எனக்கு புரியலங்க. அவர் எல்லாரும் என்டர்டெய்னருங்கிறீங்க, அது என்ன எனக்கு மட்டும் காமிக்க மாட்டேங்கிறாங்களா? இந்த லைவ்லயும் நான் பாக்குறேன், இல்ல டிவி இந்த 1 hour ஷோலயும் அவர் என்டர்டெயின் பண்ற போர்ஷன் மட்டும் காமிக்கவே மாட்டேங்கிறாங்க, கட் பண்ணிடுறாங்க போல. அவர் நமக்கு தெரியாம அவரோட என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா, அவர் என்டர்டெய்னர்னு சொல்றதுதான் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் அவரை வச்சு ஃபன் பண்றது தான் என்டர்டெய்னிங்கா இருக்கு. அவரு தனியா எதுவும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாதிரி தெரியல. தயவு செய்து அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் அவார்டை வந்து வேற சௌந்தர்யா கூட கொடுத்துருங்க இந்த சீசன். நான் வந்து சௌந்தர்யா சொன்ன சில கவுண்டர்ஸ் கூட சிரிச்சேன். விஷால் பண்ணதுக்கு இது வரைக்கும் நான் சிரிச்சதே இல்ல. அவரை வந்து என்டர்டெய்னர்னு, ஆனா அவருக்கு தான் என்டர்டெய்னர்னு அவார்டு வேற கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஓட்டி விட்டுருவேன். பட் அதுதான் நடக்கும். அதுதான் மனசு வருத்தமா. சௌந்தர்யா சொன்ன நிறைய இதுக்கு நான் சிரிச்சிருக்கேங்க, பயங்கரமா. இந்த போன வாரம் இந்த ராணுவோட ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்ல, அந்த கவுண்டர்ல, கிச்சன் கவுண்டர்ல ஒன்று நடக்குமே, அங்கெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க, ஏய் நான் இது அறிவு இல்லதான், ஆனா நீ சொல்றதை கேட்ட அளவுக்கு இருக்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு அறிவு இல்லாம ஒண்ணும் போகல அப்படின்னு சிரின்னு சிரிக்கிறேன். அந்த பாரதியாரோட பாட்டு, இந்த பாட்டை ஏன் இன்னைக்கு போட்டாங்க, ஏன்னா அவர் பொண்டாட்டி அவர் அப்படிதான் கூப்பிடுவார் செல்லமா அப்படின்ன போது நானே தெரிஞ்சுட்டேன். ஸோ சௌந்தர்யா வந்து என்டர்டெய்னர் அப்படின்னு சொன்னா வந்து 100% ஒத்துப்பேன், மற்றபடி யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே, அடுத்த ஆட்களுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். திரும்பவும் வந்து ஒரு 4-5 பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, மைக்கு ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுனால உடனே ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. இருக்கிறவங்கள நான் கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிடுறேன். ஐயா சைத்தன்யா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ரெடியா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு முன்னாடி 5 பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க பேச முடியும். நினைச்சதுமே வந்து பேச முடியாது. ஓகே, குட் பாய் for muting yourself. Yes, this is for Mr. Ashik. You can talk. கீர்த்தி இல்லையா? நான் தானா? கீர்த்தியா? கீர்த்தி யார் இருக்காங்க? இல்ல நீங்க தான் வந்தீங்க ஃபர்ஸ்ட். ஆர்கேவா ஐ மீன் ஆஷிகா கீர்த்தியா? கீர்த்தி தென் ஆஷிக். ஆஷிக்கு நேத்துல இருந்தே இதே வேலையா போச்சு, எனக்கு முன்னாடி கீர்த்தி தான் இருக்காங்க. ஓகே, இல்ல செல்வா, எனக்கு அப்படி தெரிஞ்சது, அதனால கேட்டேன். ஓகே, நீங்க சட்டன முடிக்கிறீங்கன்னா முடிச்சிட்டு போங்க. கீர்த்தி அவர் ஆஷிகா பேச விடுமா, இல்ல நீங்க பேசுறீங்களா? இல்ல பேசுறோம். குட் பாய். See, கீர்த்தி is also good boy. சொல்லுங்க ஆஷிக். ஓகே, இப்போ முதல்ல ஒரு லைட்டா ஒரு ஃபன்னா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளுகளான் இருக்கேன்.
நீங்க ஃபர்ஸ்ட் ஆஹ் சொல்லுங்க அது ஃபன்னா இல்லையான்னு, அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம். அப்புறம் இல்ல டாம், எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க நாளைக்கு ஷோக்கு போறாங்க. யாரோ தான் செல்வா, சரியா? அவங்க எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும். சவுண்ட காமிக்கும் போது கிளாப் பண்ணா டப்புன்னு கப்புன்னு மண்டைய பிடிச்சு எதுக்குடா கை தட்டுறேன்னு கேட்டு விலாவரியா வந்து எப்ப அவங்க இதுக்குதாப்பா கை தட்டுறாங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், நான் அதை நினைச்சா அது ஒரு மன ஆறுதல் பட்டுக்கிறேன். ஸோ இது யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் சொல்றது அவங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என் டாம் கேட்டிருக்கும்ல, வாய்ப்பு இருக்குல்ல. கேட்டிருக்கோம். ஓகே. இப்போ முத்து பண்ணது வந்து தப்பு, 100% தப்பு. அதுல வந்து இல்ல முத்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஸ்டாப் அது முத்து பண்றேன்னு தப்பா பண்ணது. நினைச்சுக்காதீங்க. நான் வந்து இத்தனை பேர் முத்துவை பத்தி பேசுறதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். சும்மாவே எங்க செல்வா வந்து 100% தம்ஸ் அப் கிளாப் எல்லாம் போட்டுட்டு இருப்பாப்ல. இன்னைக்கு இவர் போடல அப்படின்னா இவர் ஆப்போசிட் சைட்ல பேச போறாருன்னு அர்த்தம். இல்ல இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு நான் தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அவருடைய டேர்ன் வரும் பொழுது நான் அவளோட காத்துட்டு இருக்கேன். அப்புறம் பேசுவோம். நீங்க இப்ப கன்டினியூ பண்ணுங்க. நானும் செல்வா பேசுறதுக்கு வெயிட் பண்றேன். ஏன்னா செல்வா ஒரு புதுவிதமா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வருவாரு, அதனால பார்ப்போம். இப்போ முத்து பேர்னது தப்பு தான், 100% அது தப்பு தான். அவன் வந்து முதல்ல ஒரு ரீசன் சொல்லியிருப்பான். என்ன அப்படின்னா, 4 தடவை பவித்ரா வந்து இந்த மாதிரி கேப்டன்சி டாஸ்க் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் வந்து இந்த தடவை ஜெஃப்ரி வெளியே போனதுக்கு அப்புறம் கூட பந்தை எடுக்கணுமா வேணாமான்னு அந்த பொண்ணு அப்படியே நின்றுச்சு அப்படின்னு. அந்த ரீசன் தான் ரீசன். அதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்றதெல்லாம் அதை அவர் வந்து தன்னை இது பண்றதுக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் எங்க வந்து இவங்க பேசின நிறைய பேர் இதுல இருந்து வேறுபடுறேன் அப்படின்னா, நம்ம நாளடைவில் நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு இருக்கோ நம்ம மனநிலை அப்படின்னு தோணுது. ஒருத்தனோட கண்ணீரை வந்து நம்ம வந்து அது வந்து விளையாட்டு நடிப்பு அப்படின்ற இடத்துக்கு நம்ம நான் மஞ்சரி இடத்துல இருந்து பேசுறேன். எனக்கு முத்து பண்ணது பிடிக்கல, அதே மாதிரிதான் மஞ்சரிக்கு பிடிக்கல, திட்டுச்சு எல்லாம் பண்ணுச்சு. எனக்கு அந்த நாள்ல 75 நாள் உடஞ்சு அழுவாதவன் சாச்சனா வீட்டுக்கு மட்டும் அழுதான். அதுக்கப்புறம் அவனாலதான் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அழுவும் போது அந்த கண்ணீரை விமர்சிக்க எனக்கு பிடிக்கல. அது வந்து இதாவோ நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, பவித்ரா இது பண்ணி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த பவித்ராவே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, முத்து அழுகுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அந்த அழுகையை வந்து பொய்யாவோ இல்ல நடிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அதை வந்து இது கொச்சப்படுத்துறதுல நான் விரும்பல. மேபி அது நிறைய பேருக்கு ஓகேவா இருக்கலாம். ஆனா எனக்கு அது உடன்பாடு இல்லை. நான் அதுக்கு ரொம்ப முரண்படுறேன். ஆஹ் அவர் வந்து முதல்ல என்னவா இருந்தாரோ அப்படி அந்த இப்போ ஏன் முத்துக்குமரன் இப்படி அழுகும் போதோ இல்லை இது பண்ணும் போதோ இதாகுதுன்னா, பிரியா சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க் பேப்பரை எல்லாரும் படிச்சு முடிச்ச பிறகும் ஒரு 10 தடவை படிக்கிறது அவர் தான். அப்போ அவருக்கு இது நல்லா தெரியும். தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் தான் நம்ம கையில இருக்கு குமரா அண்ணன். மற்றபடி வந்துட்டு அதை அதை அக்செப்ட் பண்றதும் பண்ணாதும் வேற. அது பக்கம் நம்ம பக்கம் தப்பு இல்லைன்ற மாதிரி மேல ஒரு போர்வையை புத்துறதுன்றது வந்து ரொம்ப தப்பா தெரிஞ்சிச்சு. நான் விட்டு கொடுத்துட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இது ஓகே. இது அவர் அப்படி சொல்லாதனால எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ணன் சனிக்கிழமை ஃபுல்லா இந்த ஒரு எபிசோடு எடுத்துருவாரு. ஏன்னா இப்ப அவர் விட்டு கொடுத்தேன்னு வச்சிருந்தா கூட முடிஞ்சு. இப்ப அவர் சொல்லாதனால அது ஒன் டே ஃபுல்லா இது மட்டும்தான் போகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய இது இருக்கு. விஷால் வந்து கேப்டனா இருந்தாரா இல்ல அன்சிதாக்கு வந்து இதா இருந்தாரா, பிஏவா இருந்தாரா அப்படின்றது வந்து ஒரு டாபிக் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி இதை மட்டும் அடிக்கிறதுக்கு அவர் எடுத்து கொடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. இன்னொரு பக்கம் என்ன தோணுது அப்படின்னா, சௌந்தர்யாவை சொல்ல நான் ரசிகன் ப்ரோக்கு வெயிட் பண்ணேன். மேபி நான் என்னன்னு தெரியல போயிட்டாப்புல. நான் தனிப்பட்ட முறையில் நிறைய பேசணும்னு இருந்தேன். இன்னொரு தடவை வரையில அவர்கிட்ட நிறைய கேட்கணும். எனக்கு சௌந்தர்யா வந்து பயமா இருக்கு. சௌந்தர்யா மாதிரியான ஒரு நட்பு வந்து ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு போட்ட திட்டங்கள்லாம் பாடிட்டு திரும்புறதுக்குள்ள புடனில வந்து ஒரு 10-15 புறம் பேசுறதுன்றது வந்து அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லணுமோ இது பண்ணணுமோன்னு தோணுது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்ட்டா, நமக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, நமக்கு பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. எனக்கு அருணை பிடிக்காது, எனக்கு விஷாலை பிடிக்காது.
நாளைக்கு விஷால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உடஞ்சு அழுகுறான், எமோஷனல் ஆகுறான் அப்படின்னா அதை எனக்கு விமர்சிக்க தோணல. அதை நடிக்கட்டுமே, நடிச்சுட்டே போகட்டுமே, நீ நடிக்கிற இடத்துல இருந்துட்டு போ. அது எனக்கு அது சரியா படல. எனக்கு அதனாலதான் சௌந்தர்யா மேல கோவம் வந்துச்சு. நாம நேத்து சௌந்தர்யாவை ராணுவ இப்படி நடிக்கிறான்னு சொல்லும் போதெல்லாம் சௌந்தர்யாவை திட்டிட்டு நாமளே அந்த ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி சில நேரங்கள்ல எனக்கு தோணுது. இது முழுக்க முழுக்க எனக்கு தோன்ற விஷயங்கள் தான், மற்றபடி யாரையும் மாத்திக்கங்க அப்படின்னு சொல்றது இல்லை. முத்துக்குமரன் பண்ணது தப்பு. அந்த தப்புல இருந்து அவருக்கு ரோஸ்டும் தேவைதான். அதை அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது. அப்படியே நீ விட்டு கொடுக்குற அப்படின்றது, அந்த பொண்ணு வந்து போராடி தோத்திருந்தாலும் சந்தோஷமா தான் இருந்திருக்கும். விட்டு கொடுக்குறேன்றது பேர்ல அந்த பொண்ணை மேற்கொண்டு கஷ்டப்படுத்தினதுன்றது வந்து இன்னும் இது. அந்த பொண்ணுக்கு வந்து ஆறுதல் சொல்ற இடத்துல போயிட்டு என்ன மாதிரி பசங்கள்லான்றதும் தேவையற்றதும் தான் தோணுச்சு. இந்த மாதிரி முத்துக்குமரன்ட்ட நிறைய ஃபிளாஸ் இன்னைக்கு இருந்தது. ஆனா வேற என்னன்னு தெரியல, அவ்வளவுதான். தேங்க்யூ. கடைசி சொன்ன பாயிண்ட்டை மட்டும் நான் பேசுறேன். பாத்ரூம் ஏரியால உட்காந்துட்டு பவித்ராட்ட பேசிட்டு இருப்பார்ல, அப்ப வந்து நீ அவங்க கிட்ட தான் சாரி கேட்கணும். சாரிங்க, என்னாலதான் உங்க ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. நான் ஏதோ பண்ணேன், அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதோட அவர் முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த போர்வை போர்த்தி எங்களை மாதிரி பசங்க அது இதுன்னு எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் விட்டதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அன்னெசரியா ஃபீல் ஆச்சு. அது நான் முத்துக்குமரனுக்கு மட்டும் சொல்ல, ஏர்லியராகவே இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அது யாரு பண்ணாலுமே, ஈவன் ஜாக்லின் பண்ணாலும் சரி, சௌந்தர்யா பண்ணாலும் சரி, மஞ்சரி பண்ணாலும் சரி, யாரு பண்ணாலுமே அது தப்பு தப்பு தான். பிகாஸ் எதுக்கு அந்த மாதிரி ஒரு சிம்பத்தி அந்த அந்த கார்டையே உள்ள கொண்டு வர வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு ட்ரை பண்றோம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, வரோம். அப்புறமேட்டு எதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மக்களுக்கு நான் எடுத்துக்காட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டா இருக்கு, என்ன எடுத்துக்காட்டா இருந்துருவீங்க? புரியல. உங்க சம்பளத்தை நீங்க வாங்குறீங்க, அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு படத்துல நடிக்க போறீங்களோ, இல்ல சீரியல் நடிக்க போறீங்களோ, என்ன பண்ண போறீங்க? அதை வச்சு யாரு எடுத்துக்காட்டா லைஃப் டைமுக்கு கொண்டு போக போறாங்க? ஐ டோன்ட் நோ. இல்ல டாம், அததான் நான் தப்புனே சொல்றேன். அதாவது அங்க அந்த பொண்ணே அங்க உடஞ்சு உட்காந்துருக்கு. நீங்க அந்த பொண்ணுகிட்ட போய் ஆறுதலா பேசுறதை விட்டுட்டு 1963 இதே மாதிரி ஒரு கிராமத்துல அப்படின்னு பாரதி ராஜா கதைகளை பேசுறதுன்றது வந்து சரியா இருக்குமான்றதே எனக்கு தெரியல. அந்த பொண்ணு உடஞ்சிருக்கும் போது என்னாலதாங்க இப்படி ஆச்சு, நான் தாங்க முழு பொறுப்பு ஒத்துக்கிறேன், மன்னிச்சுக்கங்க, அவ்வளவுதாங்க. அது முடிஞ்சிருச்சு. அதுலயே ஸ்கோர் அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கும். ஓகே, ஓகே, பரவாயில்ல, உண்மையாலுமே இது பண்ணிட்டாப்ல அப்படின்ற தாட் போயிருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன மாதிரி இருக்கு. கரெக்ட் தான். ஐ அக்ரி. மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் that what all you said already we spoke and discussed enough. So அதான் நிறைய good. பேருக்கு நடிக்கிறன்றதுக்கு காரணமே இந்த மாதிரியான விஷயங்களை அவர் விடுறதானோன்னு தோணுது. அவரு என்ன இப்போ முதல்ல சொன்ன ரீசன்லயே நின்றுருந்தா கூட சரி பரவாயில்ல விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு ஒண்ணு போயிருக்கும். முதல்ல இருந்து நின்றுட்டு நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு கொண்டு வந்தது, அந்த மாதிரி அவர் தடுமாறினது தான் அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி யோசிக்க வைக்குதோன்னு தோணுது. ஒண்ணு நீ எப்படி ஆடினியோ அப்படியே இருந்துரு. ஒரிஜினாலிட்டி ஓஜிய லவ் பண்றவங்க தான் சீசன் ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருமே அப்படிதான் லைக் பண்ணுவாங்க. நீ உன்னோட ஒரிஜினல் என்னவோ அந்த மாதிரியே இருந்துட்ட அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். இன்னைக்கு என்ன அவர் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாப்ல, ஆமா. ஆனா என்னுடைய இது என்ன அப்படின்னா யாருடைய கண்ணீரையுமோ இல்லை யாருடைய உணர்வுகளையுமே கிண்டல் பண்றது வேணாம் அப்படின்னு தோணுது எனக்கு. நமக்கு அந்த ஒரு விஷயத்தினாலதான் ஒரு சிலர் ஒரு கண்டஸ்டண்ட்டை பிடிக்க மாட்டேங்குது. அதை நாமளே பண்றது வந்து சரியான்னு தெரியல. எனக்கு அருண் எழுதாலும் நான் அந்த தான் பண்ணிருப்பேன், விஷால் எழுதாலும் அப்படிதான் இருந்திருக்கும். அது அப்ப ஏன் வந்து நேத்து விஷால் எழுதப்ப வந்து எல்லாரும் போய் அந்த ஐயா அப்படின்னு சொன்னீங்களா? அந்த என்னங்கய்யா கரெக்ட் தானேங்க, கேள்வி கரெக்ட் தானேங்க. அப்ப இப்படி இல்ல நேத்து நான் விஷால் எழுதுறதுக்கு நான் வந்து சொல்லலையே, நான் அந்த மாதிரி எந்த ட்வீட்டுமே போடலையே, எடுத்து பாருங்க. நானே ட்வீட் போறது இல்ல, இதுல நீங்க போட்ட ட்வீட்டை போய் நான் தேடி தலைவி பார்த்துக்கிட்டு நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே போய் நான் சொல்ல மாட்டேன் தலைவி. நீங்க நாளைக்கு நான் கொடுத்த ஒர்க்கை மட்டும் கரெக்டா பண்ணுங்க தலைவி. சரிங்க ஆஷிக். நன்றிகள். ஆஷிக்கோடைய பேச்சு நிறைவடைந்து விட்டது. அதற்கு அடுத்து வந்து ஒரு லைன்ல இருக்குது. என்ன உதயா 12 மணி ஆயிடுச்சு, என்ன கதை? ஐயோ, உன்னைய நம்பி அடுத்த ஆள நான் ஸ்பீக்கர்ல ஏத்தாம உட்காந்துருப்பேன். நீ வந்து இப்ப கிடையாது, பாயிண்ட் வரட்டும்னு 10 நாள் கழிச்சு பேசுவ. யார் சாமி நீ? ஓகே, ஐ திங்க் கீர்த்தி யூ கேன் டாக். கீர்த்தி. ஓகே வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் கீர்த்தி. இன்னைக்கு எபிசோட்ல வந்து நம்ம மேடம் அன்சிதா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஆனா ரொம்ப பெருசா வேணாம் கீர்த்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு ஆரம்பிக்கலாம். ஓகே இல்ல மீன் இந்த இன்னைக்கு நடந்ததே விஷயங்கள் கொஞ்சம் ஒரு இதுதானே. ஸோ மேஜர் இது முத்துது. பட் இருந்தாலும்
அன்ஷி வந்து சூப்பரா ஒண்ணு சொன்னாங்க. அவங்க என்னன்னா, அவங்க கையை அவங்க பிடிச்சாங்களாம், இவங்க கால், அதனால இவங்க கை அதுக்குள்ள மாட்டிக்கிச்சான், முடிஞ்சா எடுந்தாங்களாம். அதாவது இவங்க கையை அவங்க பிடிச்சி நல்லா நசுக்குவாங்களாம், முடிஞ்சா ஏடாம். இது எப்படின்னா, பேசாதீங்க சொல்லுங்கன்ற மாதிரி. ஏயா, கைய வச்சு நீ அழைச்சிட்ட, அப்புறம் எப்படி எடுக்க முடியும்? நான் வந்து அப்படி சொல்லலைங்க, நான் என் கையை தான் பிடிச்சேன், அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சு. ஐயோ, நான் ரொம்ப நல்லவன், நீங்க வேற ஏங்க, நான் எவ்வளவு பாசமானவ தெரியுமா, அப்படியெல்லாம் நினைக்க இல்ல அப்படின்ட்டாங்க. சரி, ஆனா பாத்தீங்களா, நான் நேத்தி சொன்னோம்ல, அவங்கள கேட்டுதான் வந்து இந்த டிசிஷன், அதாவது அவார்டு யார் யாருக்கெல்லாம் தரலாம் அப்படிங்கறது வந்து அவங்களை பாருங்க, போன வாரமே கேட்டிருக்காங்க போல அன்ஷிதா கிட்ட, யாரு பெஸ்ட் நடிகை பாத்தியா, நான் சொன்ன நடிகை வந்துச்சு பாத்தியா, ரெட் கார்பெட், எப்படி நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்றேன் அந்த ஷோவை, கொடு அந்த கப்பை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. சரி, ஓகே, ரைட்டுமா, சூப்பர்மா, வேற லெவல்ல. நேத்தி சொன்னாங்களா, இது போன வாரம் கேட்ட கேள்வி, அவங்க நேத்தி சொன்னதுனால இன்னைக்கு வந்துருச்சான் பாருங்க, எப்படியெல்லாம் கனெக்ட் பண்றாங்க பாருங்களேன். நான் கூட யோசிச்சேன்ப்பா, வேற லெவல்ல. கிரியேட்டிவ் டீம்ல உட்கார வேண்டிய ஆள்லாம் ஏமா கண்டஸ்டண்டா உட்கார வச்சிருக்கீங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறமா நம்ம தலைவர் விஷால், எங்க என்ன சொல்றீங்க, பெஸ்ட் என்டர்டெய்னர்னு எனக்கு நீங்க தான் தோணுச்சு. அதாவது இருக்கிறதுலே ஜாக்லின் பண்ண துரோகமா, எனக்கு பயங்கர குபீர்னு சிரிப்பு வச்சு, இவ்வளவு சென்ஸ் ஆஃப் ஹியூமரை வச்சுட்டு நீங்க வெறும் என்டர்டெய்னர் இன்னும் 70 நாளா ஏன் சொன்னீங்க, இந்த மாதிரி காமெடி நீங்க முதலே சொன்னீங்கன்னா நாங்க முதலே சிரிச்சிருப்போம், நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் உள்ள வச்சுட்டு என்ன விஷால் நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் சொன்ன ரீசன் பாருங்களேன், வேற லெவல்ல இருந்து. ஜாக்லின் என்ன சொன்னாங்களா, முத்து நான் அந்த டீமுக்கு சாரி அருண், நான் அந்த டீமுக்கு போறேன், நீ ஏன் தேவையில்லாம இந்த டீமுக்கு வரணும் போது அவரா ஒண்ணு நினைச்சிட்டாரு, ஓகே உங்க அருண் கிட்ட பேசியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்ப கூட போய் யார்கிட்ட கேட்டுக்கலாம்ல, இந்த மாதிரி நீ ஜாக்லின் பேசினீங்களா, அதாவது டீல் ஏதாவது போயிருக்கா, அதெல்லாம் கேட்கல. அவங்க ஜாக்லின் சொன்ன ஒரு வார்த்தையில அவர் அவ்வளவு வச்சிருக்காரு. அப்புறம் தான் யோசிச்சேன், ஓ அந்த தோணுது வியாதி இப்ப யார் கூட இருக்காருன்னு பார்த்தா சௌந்தர்யா கூட. கரெக்ட் தானே, அப்ப அவர் தோணி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவு விஷயம் தோணி இருக்கு. ஆனா இவங்க வந்து இந்த பக்கம் அந்த அந்த பிங்க் டீமுக்கு போய் அவங்க ஹெல்ப் பண்ணாதது அது கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்க எப்படி அலையன்ஸ் சொல்றீங்க? அலையன்ஸ் நான் வாயால சொன்னா, செயல்ல செஞ்சதெல்லாம் அலையன்ஸ் கிடையாது, வாயால சொன்னா மட்டும்தான் அலையன்ஸ் அப்படின்னு சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்து ரொம்ப பிரமாதமா ஒரு விஷயம் பேசினாரு. ஆனா அதை பாவம், எனக்கு ஜாக்லினையும் ஒரு அலையன்ஸா பரிதாபமா இருந்தது. ஐயோ பாவம், இந்த பிள்ளைக்கு வந்து நீங்க எவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன புரிஞ்சு டாஸ்கே முடிஞ்சு போச்சு. ஆனா நம்பாலும் ஆக்சுவலா நான் சவுண்ட் எயிட்டர் நான் எங்கேயா திரும்பி பார்த்து மச்சான் எனக்கு இப்பதான் டாஸ்க் புரியுதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், நான் சொல்லலை. பாப்பா இப்படி இந்த போஸ்ட் மாதிரி ஏதாவது ஒன்று வரும்னு நினைச்சேன், ஆனா அது வரல. மேபி என் காலில் நடந்த அந்த அந்த விஷயத்த கேக் கூட்டினதை வச்சே இவங்களையே பேந்தாங்க முடிச்சு யாரு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு கடைசியில சரி நீ எனக்கு கொடுத்தியா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பண்ணிட்டு. ஆனா ஜாக் ஓகே, அது 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 வந்து நான் ஜாக்குக்கு இன்னும் பவரா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரெட் கார்பெட் வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே ஃபர்ஸ்ட் அதான் தோணுச்சுட்டான். எனக்கு ரெட் கார்பெட் ஒன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் போனது ஜூலிக்கு தான். ஆஹா, இது ஒருவேளை அவங்க நினைச்சது வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பெருசா இந்த இது பாக்கல, இதுக்கப்புறம் இந்த சீசன்ல தான் வர மாதிரி நான் பாக்கல. இல்ல ஆக்சுவலி கான்டெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் தான். இது வந்து பாசிட்டிவ் ஆமா வேல தான் கொடுத்தாங்க. ஆனா வந்து ஜாக் வந்து அத ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. போன சீசனோட ரிலேட் பண்ணி அவங்க ஒரு மாதிரி இல்ல, புரிஞ்சுக்கிட்டாங்க. இது அதனால வேற தப்பா போயிடுச்சு. வேற ஏதாவது சீசன்ல இதுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா கூட அவங்க வேற ஏதாவது யோசிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா இது ஒரே எக்ஸாம்பிள் அதுதான். ஸோ 11 வாரம் நம்ம வரோம், இது நடக்குது நம்மளே மொத்தமா. பட் அந்த இடத்துல வந்து எனக்கு தீபக்கோ மஞ்சரியோ முத்துவோ அந்த இடத்துல அவங்க கிட்ட பேசின விஷயம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தீபக் வந்து அந்த லைவ்ல, உனக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா, நீ அதை பாசிட்டிவா மாத்து, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு டாஸ்க் கொடு. ஸோ எனக்கு தீபக் கிட்ட சில விஷயம் மார்னிங் அந்த கேக் கொடுக்குறப்பவும் அவங்க தான் சொன்னாங்க, எனக்காக வந்து அவர் நிறைய விஷயம் இப்போ அவர் அட்வைஸே பண்ணாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த அவர் மாத்தி எனக்கு புரியுற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரிலாம் மாத்தி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த ஃபீல்டுல வந்து மோஸ்ட் சீனியர் பர்சன் அவர். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி தான் அவங்க கண்டிப்பா ஜாக்குக்கு இருக்கும் தீபக் பாக்குறப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து டிராவல் பண்ணி வர்றதை பார்த்து அவங்க கொடுத்த விஷயம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு ஜூனியர் அந்த சீனியரை பார்க்குற ரெஸ்பெக்ட் அது 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 ரொம்பவே நல்லா அழகா போட்டாச்சு. அந்த மார்னிங் அவங்க கொடுத்த அதுக்கு ஸ்பீச், அதுக்கு தீபக் திருப்பி அவங்களுக்கு கொடுத்த ஸ்பீச் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் நம்ம சாமி ஒன்று பண்ணாரு, இந்த பக்கம் பவித்ரான்னு சொன்னோடனே நீ கண்டுபிடிச்சியா, சரி ஓகே இந்த ஜெஃப்ரி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அது எப்படி நீ கண்டுபிடிக்கலாம் சே அப்படின்னு மாத்திட்டாரு. ஸோ அதுவுமே சூப்பரா இருந்தது, நல்லா நல்லா பண்ணாரு. அப்புறம் நம்ம தலைவர் முத்து முத்து வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி அது தப்பு தான். ஏன்னா அது நம்ம எந்த எந்த விதத்தையுமே அது நியாயப்படுத்த முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த விஷயத்துல யாராவது முத்து வந்து இதை வந்து பண்ணா வெளில பேர் செம்மையா வரும்,
அதுக்காக பண்ணாரு செம கேம் பிளேன்னு யாராவது சொன்னீங்கன்னா, இப்ப இந்த விஷயத்துக்கு முத்துக்கு சப்போர்ட் பண்றது எதுக்கு சமம்னா, ராணுவ கையை கட்டு போட்டு உட்காந்து ஒரு அனுதாபம் ஓட்டுவாங்க இல்லையா? வெளியே இருந்து ஒரு கண்டஸ்டன் பார்த்து அனுதாபப்பட்டு ஓட்டு போறது எவ்வளவு தப்போ, அதே மாதிரி உள்ள ஒருத்தங்க 4 தடவை வந்து கேப்டனே அவ்வளவு அனுதாபப்பட்டு டாஸ்க் விடுறதும் அதுக்கு ஈக்குவல் தப்பு தான். ஸோ இதுக்கு நம்ம முத்துவை சப்போர்ட் பண்ணாம ராணுவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சமம்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு தப்பான உதாரணமா போயிடும். ஏன்னா பிக் பாஸ் வந்து இந்த அளவுக்கு கடுமையா நான் பேசி பெருசா பார்த்தது மீதி இறந்துக்கலாம். பட் நான் பார்த்து இது ஒரு 7 சீசன் வந்து, ஏன்னா இது இட்ஸ் நாட் ஜோக். சும்மா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, ஒரு திங்க் பண்றாங்க அப்படின்னா எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நீங்க ஒரு கல்வி டாஸ்க், இந்த மாதிரி ஹெவி டாஸ்க், ரொம்ப நேரம் ப்ரொலாங் போற டாஸ்க்ல வந்து ரொம்ப நேரம் விளையாடுனேன், எனக்கு டக்குனு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே. டாஸ்கே ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே எப்படிங்க டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்? அவர் டக்குன்னு வந்தாரு, ஜெஃப்ரி அவுட் ஆயிட்டாரு. அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துல ஒரு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு கடுமையான டாஸ்க் ஒன்றும் கிடையாது. இதுல டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ஒரு அப்பட்டமா வந்து போய் சொல்ல ட்ரை பண்ணா. தீபக் உடனே சொல்றாரு, இது எதையுமே நீ சொல்லி சமாளிக்காத, இது என்ன சொன்னாலும் வந்து ஏற்புடையதா இருக்காதுன்னு ஒரு ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சாரு. அவங்க ஃபர்ஸ்டே சொன்னாரு, நீ ரியாக்ட் பண்றதா ஃபர்ஸ்டே ரியாக்ட் பண்ணிருக்கணும் முத்து, நீ இவ்வளவு நேரம் இருக்கிறது என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ நான் பார்த்த அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது தீபக் கூட பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லினும் இவங்கெல்லாமும் நல்லா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசின பேக் ஸ்டோரி எல்லாம் வந்து அதான் சொல்றேன். இவங்க இப்போ ஜெஃப்ரிக்கு லாஸ்ட் வீக் இவங்க ஒன்று பண்ணாங்க. மிச்சம் ஜெஃப்ரி பேசல, பட் ஜெஃப்ரிக்கு கிடைச்சா அதுவா இருக்கும்னு ஒரு விஷயம் பண்ணாங்க. அது முத்து அவருக்கே பண்ணாம இருந்தது. இந்த சினிமாவில் வர மாதிரி புரட்சி டைலாக்லாம் பேசி சொல்ற மாதிரி பவித்ராக்கு தான் எல்லாரும் போயிருக்கணும். அவங்களுக்கு ஃபீல் சாரி ஃபார். ஏன்னா 3 டாஸ்க்குமே வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ்ல வந்து விட்டாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விளையாட டாஸ்க்குமே ஃபர்ஸ்ட் சத்யாவோட விளையாடுறதுலாம் ரொம்ப கடுமையான டாஸ்க். தீபக் கூடதெல்லாம் 2 செகண்ட்ஸ் எங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கேப்டன் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோ இருந்தவங்களுக்கு இப்படி பண்ணி ஒரு விஷயம் போறப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஃபீல் சாரி ஃபார். தேங்க்யூ. அவ்வளவுதானா? குட். ஏன்னா எஸ். எல்லா பாயிண்ட்ஸுமே நாங்க பேசினதான் பேசுனீங்க. பட் ஆரம்பத்துல ஒரு கவுண்டர் போட்டீங்க. அது மட்டும் ரொம்ப நல்லா என்ஜாயபிளா இருந்துச்சு. அதை நான் சொல்லியே தான் ஆகணும். வாய்ஸ் கம்மியா இருக்கா என்னோடது? இல்லையா? இல்ல கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? ஓகே. இல்ல டல்லா பேசுற மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அடுத்து வரிசையில இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தாக்கா, இஸ் இட் ஜான் மேக்லின் ஆர் மிஸ்டர் செல்வா? நீங்க சொல்லுங்க ஜான். நீங்களா செல்வாவா? யார் முதல்ல வந்தது? நான் வந்துட்டேன் ஆக்சுவலி. நீங்க வந்துட்டீங்களா? சரி, ஓகே. அப்ப நீங்க பேசுங்க. செல்வா பேசுறதுன்னா பேசு, நோ இஷ்யூஸ். இல்ல பேசுங்க. உங்களுக்கு எனக்கு அடுத்து 2 செல்வா பாயிண்ட் பேசப்ல. தான், டக்குன்னு போயிடுவேன் 2 நானு. பாயிண்ட். ஆக்சுவலி குட் பாய். நான் லதாமா வந்தப்புறம் தான் வந்தேன். யார் இந்த பாயிண்ட் சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. முத்து பண்ணது ஆக்சுவலி வந்து இட்ஸ் அவர் ரொம்ப வாண்டடா தான் பண்ணாரு. ஏன்னா இந்த லாஸ்ட் வீக் இவரு தான் சொன்னாரு, ஜெஃப்ரிக்கு அந்த என்எஃப்பி கொடுக்கும்போது நீங்க அவனை டவுன் பண்றீங்க, இது தப்பு, அவனால முடியாதுன்னு நினைச்சு நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னு அவரு தான் சொன்னாரு. இந்த வாட்டி அவரே அதை பண்ணியிருக்காரு. ஏன் அதை பண்ணாருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஏன்னா 100% அவருக்கு தெரியும். ஏன்னா அதை சொன்னது அவரு தான் போன வாரம். ஜெஃப்ரிக்கு இது கொடுக்கும்போது நீங்க அவனை டவுன் பண்றீங்கன்னு இவரு தான் சொன்னாரு. இப்ப இவரே வந்து விட்டு கொடுக்குறாரு. அது ஏன்னு தெரியல. செகண்ட், அந்த சிம்பத்தி கார்டு, அது சிம்பத்தியாவும் என்னால ஏத்துக்க முடியாது, எம்பத்தியாவும் என்னால ஏத்துக்க முடியாது அந்த அழுகைய. ஆனா இதனால ஓட் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அது ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்னு, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, லைக் எல்லாரும் கொஞ்சம் டவுட்டா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது ரயனுக்கு அந்த இது இருக்கா இல்லையான்னு. நான் பிக் பாஸ் சொன்னது வந்து ரயனுக்கு கொடுத்தது தான் கடைசி. இதுக்கு மேல என்எஃப்பி இருக்காதுன்னு தான் சொன்னாரே தவிர ரயனுக்கு இல்லைன்னு சொல்ல. அது 100% கன்ஃபார்மா சொல்றேன். ரயனுக்கு இருக்கு, இதுக்கு மேல கிடையாதுன்னு தான் சொன்னாரு. இதுக்கு மேல இருக்கா இல்லையான்ற ஒரு இதுவே தேவையில்ல. ஏன்னா இதுக்கு மேல ஃப்ரீ டாஸ்க் வரப்போகுது. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே போயிடும் இன்னொரு 3 வீக்ஸ். இதுக்கு மேல கட் பண்றதுக்கு இந்த இதுல அதை ஏன் எத்துன்னு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவர் போட்ட ஒரு வேஷம், அப்பா, ஒரே டைலாக் தான், சாரி பிக் பாஸ், என்னை மன்னிச்சிடுங்க பிக் பாஸ். நான் லைவ்ல இருந்தே வெளில வந்துட்டேன். சீரியஸா என்னால அதை தாங்கவே முடியல. இவ்வளவு ஆக்டிங்கா? பிரியா செல்சி அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. கேட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 4-5 பாயிண்ட் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி ட்வீட்ல முத்துக்குமரன் பத்தி. ஆக்சுவலி அதை நான் ரொம்ப லைக் பண்ணேன். அண்ட் டாம், ஸ்பேஸ் போடுறதை சொல்லுங்க ஐயா. நிறுத்தாதீங்க. நேத்து நான் தான் போட்டேன், நீங்க படிச்சீங்க ஆக்சுவலி அதை லைவ்ல. ஓகே. சாரி ஃபார் பீயிங் செல்ஃபிஷ்னு நான் ஒண்ணு போட்டிருந்தேன்.
ஓகே. ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்பேஸ் டெய்லி கேட்டு தான் தூங்குவேன். நன்றி, தேங்க்யூ நன்றிங்க. தேங்க்யூ தேங்க் யூ, தேங்க்யூ. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் ஷாம். யா. பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் எந்த காசும் கொடுக்கவில்லை. அவரா டாம் தான் அப்படிலாம் இல்ல, பேசியிருக்கிறார். அப்படிலாம் இல்ல நான் டாம், சொல்றேன். நான் உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலைங்கய்யா. செய்யல டாம். மத்தவங்களுக்கு சொல்றேங்கய்யா. நானுமே அதை கன்ஃபார்ம் பண்றேன், அப்படிலாம் ஓகே. ஒண்ணுமே கிடையாது. குட், குட், குட். சூப்பர். எஸ் ஜான், நான் அப்படியே உங்களை வந்து ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்றேன். அடுத்த ஸ்பீக்கருக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுக்குறேன். எஸ் யா செல்வா, ஷோர் இட்ஸ் ஷோர் யுவர் டர்ன், யுவர் டர்ன். ஓகே. செம்மையான எபிசோட்ல. செம்மையான எபிசோடா? இருந்தது இல்ல 3 ஏன் சீனு. அந்த 3 சீனுக்கு வந்து இல்லம்மா 30 விதமான இல்ல கருத்துக்கள். சொல்லுங்க. இல்ல என் என் கருத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க சொல்றதுனாலயே டிஃப்ரெண்டா வைக்க ட்ரை பண்றேன். இந்த சூர்யாவம்சம்ல ஒரு டைலாக் ஒரு இருக்கும் நிமிஷம் தெரியுமா? ஒரு நிமிஷம் சூர்யாவம்சமா இல்ல. ஏதோ ஒரு படத்துல டைமிங் ஆன் நான் சொல்லுங்க பண்ணிக்கிறாராம். இருக்கேன். டைமிங் ஆன் பண்றாரு அவரு. இருக்கேன். உதயாக்கு இருக்கேன். நக்கல் அதிகம். ஏன்? உதயாக்கு நக்கல் அதிகம். என்னாச்சு? அவர் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. கை கமெண்ட்ல தூக்கிருக்காரு. கை தூக்கிருக்காரா? யோ அடி இடி மாதிரி இல்ல வரும். இல்ல செல்வா பேசணும், செல்வா ஓகே, பேசணும். ம். பேசுங்க சொல்லுங்க. இல்ல ஆனா பேசினதுக்கு ஆனா அப்புறம் ஆர்கே நீங்க உதயாக்கு நக்கல் அதிகம் நீங்க சொல்ல வர கேப்ல டாம் ஒரு நக்கல கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு. அதை பாத்தீங்களா? நான் ஆன் பண்ணிட்டேன். மக்களே, the time is 12:21 when செல்வா started. பாத்துக்கோங்க. பேசுங்க செல்வா. சரி சரி இருமா. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ம். ராதிகா வந்துட்டு இந்த சூரியவம்சம்ல இந்த மாதிரி யோசிக்கிற அந்த புள்ள எங்க இந்த புள்ள எங்கன்னு ஒரு டைலாக் ஒண்ணு வரும் தெரியுமா? கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு பொட்டன்ஷியல் வின்னர்ஸா பார்க்கக்கூடிய 2 பேரோட கண்டென்ட் இன்னைக்கு. ரெட் கார்பெட் போட்டதையே வருத்தமா யோசிக்கிற ஜாக்லின் எங்க, இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு மாதிரி ராங்கான ஒரு விஷயத்த பண்ண முத்துக்குமரன் எங்கன்ற மாதிரி தான் என்னை யோசிக்க வச்சுச்சு இன்னைக்கு. ரைட்டா? ஸோ ரெட் கார்பெட்டுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அழறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இது உண்மையிலே இது வந்துட்டு குட் திங்கா இது இருக்கா, இல்ல வந்துட்டு நீங்க ஒன்னும் பண்ணாததுக்கு உங்களுக்கு சிவப்பு கம்பளை விரிச்சு அழகு பார்ப்பாங்களான்ற அந்த ஃபேக்டர்ல ஜாக்லின் யோசிக்கிறாங்களான்னு தெரியாத ஒரு மைண்ட் செட்டு. அதை வந்துட்டு சூப்பரா கன்சோல் பண்ணி முத்துக்குமரன் இஸ் மோட்டிவேட்டிங் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆன் முத்துக்குமரன் ஆன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு டவுனா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறாங்க. இந்த மீன் டைம் தீபக்குமே வந்துட்டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் சொல்லிட்டு தீபக் ஆல்சோ கிவிங் சம் பாசிட்டிவ் ஹேண்ட்ஸ் டு ஜாக்லின். ஆனா அங்க வந்துட்டு மஞ்சரியும் யாரு சொன்னாங்க. வந்துட்டு கொடுக்கணும், அதான் அடுத்து வரேன் நானு. மஞ்சரியுமே வந்துட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு கடைசியா வந்துட்டு இத்துடன் இந்த டாஸ்க் முடிவடைந்ததுன்னு சொல்லும் போது தேங்க்யூ பிக் பாஸ் வந்து எனக்கு கிடையாதான்னு மஞ்சரி கேட்ட விதம்லாம் எனக்கு ஆக்சுவலா கியூட்டா இருந்துச்சு. பிகாஸ் லைக் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு அவங்களோட முனைப்பு, த வே ஷி இஸ் ஆர்டிகுலேட்டிங், இதெல்லாம் நல்லா இருக்கு மஞ்சரி கிட்ட பார்க்கும்போது. ஆப்வியஸ்லி எனக்கு when it comes to again முத்துக்குமரன் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் worst பெர்ஃபார்மர்லாம் எனக்கு நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்சவங்களை வச்சுதான் சொன்னாங்களே தவிர்த்து இந்த கேமுக்கு நியாயமான பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்டா யாருமே வந்துட்டு பெரும்பான்மையா சொல்லல. பட் அதிகப்படியா வந்துட்டு கிளியராவே சொன்னாங்க. அண்ட் அன்ஷிதா இந்த வாரம் ஃபுல்லா கேம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் பிளேயரா விளையாடினாலும் அவங்களுக்குள்ள இருக்க வன்மத்தை வந்துட்டு அந்த ஸ்ட்ராங் பொட்டன்ஷியலை தாண்டி வெளிப்படுத்திய விதம் எனக்கு பிடிக்கல, இல்ல மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கல. அதை தாண்டி இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ற விதத்திலயுமே அதை போயிட்டு நீ காமிக்கணுமா? உனக்கு என்ன அவ்வளோ வந்துட்டு காழ்ப்புணர்ச்சி ஒரு ஜாக்லின் மேலயோ இல்ல வந்துட்டு கூட இருக்கிற இன்னொருத்தவங்க மேலயோன்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு ஒரு கொஸ்டினா இருக்கு. அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி தேவையில்ல. நல்லது பண்ணாங்கன்னா பிடிக்காம இருக்கானா கூட அவங்களுக்கு நல்லதுன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்றதுதான் when it comes to அன்ஷிதாவா எனக்கு சொல்ல வைக்குது. அண்ட் இதை தாண்டி கேப்டன்சி டாஸ்க் சீரியஸ்லி லைக் முத்துக்குமரன் வந்துட்டு நான் அன்கான்சியஸா ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான். டே ஒன்ல இருந்துட்டு ஒரு டாஸ்க்னு வர்றப்பயோ ஒரு பிசிக்கல் கேம் இல்ல வந்துட்டு ஒரு மென்டல் டாஸ்க்னாலும் ஒரு செகண்ட் கூட கான்சியஸ் விட்டு கொடுக்காம விளையாடக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர் தான் முத்துக்குமரன். இப்படி இருக்கிறவரு டெஃபினட்டா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு கான்சியஸ் அவுட் ஆயிட்டேன்னு சொல்றதெல்லாம் சத்தியமா ஏற்புடையதாக இல்லை எனக்கு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் பண்ண விதம் எல்லாமே வாஸ் ரியலி பிராவோ வாவ். இது வந்துட்டு முத்துக்குமரன் இது ஆக்சுவலி வந்துட்டு அடுத்த வீக்ல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு ஒண்ணு இருக்கிறது உண்மையிலே வந்துட்டு எல்லாருக்குமே அது நல்ல விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட் வீக்ல வந்துட்டு தேர் ஷுட் நாட் பி த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றதான் பை டிஃபால்ட் அஜெண்டா ஆஃப் பிக் பாஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா அதை வந்து ஜென்ரலா சொல்லும் போது ஒரு வர இம்பாக்டை தாண்டி நீ பண்ண ஒரு தப்புனாலதான் இது போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி இந்த சிச்சுவேஷனை பின் பாயிண்ட் பண்ணி
ப்ரீவியஸா நடந்த இதே மாதிரியான ஒரு ஃபேவரிசம்க்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பண்ண விதம் வாஸ் ரியலி குட். இங்க முத்துக்குமரன் வந்துட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும்ன்றது பிக் பாஸோட நோக்கம் கிடையாது. இந்த கேமோட பாயிண்ட்டை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தணும். அண்ட் ஏதோ ஒரு வகையில இத்தனை நாள் வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங் பிளேயரா இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு உங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் யூஸ் பண்ணியோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. உங்ககிட்ட சிம்பத்தியே இல்லையே. சாட்சினா போகும்போதுமே உங்களுக்கு சிம்பத்தி இல்லையே. அந்த சிம்பத்தியும் கொண்டு வந்தாதான் கன்வின்சிங்கா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது நாங்க பேச முடியும்ட்டும் பண்ணாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க வச்சாலும், பட் எனக்கு அந்த அழுகையில எனக்கு சிம்பத்தி இல்ல. பிகாஸ் சரி, கில்ட்டி ஃபீல் பண்ணிட்டீங்க. எஸ், ஃபீல் யுவர் செல்ஃப் கில்ட்டி. ஓரமா உட்காருங்க, சிட் பேக், டேக் அ ரிலாக்ஸ் பிரீத். அதுக்கப்புறமா கம் அவுட் ஆஃப் தட் கேம் இன் அ ஸ்ட்ராங்கர் வே அண்ட் அ பவர்ஃபுல் மேனர். இதை நான் எதிர்பார்க்கிறேன். அதை தாண்டி ஒரு 500 வாட்டி 1000 வாட்டி சாரி கேட்டதெல்லாம் சீரியஸ்லி இட் வாஸ் கைண்ட் ஆஃப் இரிட்டேட்டிங். ஏன்னா ஒரு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க எத்தனை சாரி வேணாலும் கேட்கலாம். ஐ வில் டெஃபினெட்லி அக்செப்ட். பட் இது வந்துட்டு கான்சியஸாவே தெரிஞ்சு பண்ண மாதிரிதான் அப்ஃப்ரண்டாவே இருந்துச்சு. அது எவ்வளவுதான் அவர் ஜஸ்டிஃபை பண்ணாலும் இது வந்துட்டு முத்துக்குமரன் அவர் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவர் நின்னுட்டு இருக்க பொசிஷனும் அவர் கண்ணையும் பாத்தீங்கன்னா ஹி வாஸ் கான்சியஸ்லி வந்துட்டு பவித்ராவை பார்த்துட்டு இருக்காரு, சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த வகையில வந்துட்டு அவரு அந்த நகம் நவுத்துற மாதிரி அந்த கையை கொஞ்சம் நவுத்திருந்தா கூட அவ்வளவு பெரிய பால் வந்துட்டு அப்படி உராசிட்டு கூட கொஞ்சம் தூரமா போயிருந்திருக்கும். எனக்கு அது கூட ஏன் பண்ணல முத்துக்குமரன்? இதுதான் தீபக் கேட்கிறாரு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தீபக்கும் ஜாக்லினும் மஞ்சரியும் கேட்டது இட் வாஸ் ரியலி குட். இவங்க எல்லாம் ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ்ன்றத ப்ரூவ் பண்றாங்க. பட் உண்மை என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். இஃப் யூ ஃபீல் கில்ட்டி, ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சோல் பண்ண விதம் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு இந்த ஒரு என்டையர் பிளேல பவித்ரா உண்மையிலேயே பாவம். அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலேயே முத்துக்குமரனோட நேர்மையா விளையாடி தோத்திருந்தா கூட அந்த பொண்ணு இவ்வளவு அழுதுருக்குமான்னு தெரியல. அண்ட் அந்த பொண்ணுக்குமே வந்துட்டு இத்தனை நாளுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கேப்டன்சி இல்லாம கொஞ்சம் ஈஸியா டேக்கிள் பண்ணி ஒரு வின் பண்றதுக்கான ஒரு சூழல் இருந்திருக்கும். அதையுமே வந்துட்டு முத்துக்குமரன் இப்படி எனக்கு இங்க வந்துட்டு பவித்ராவோட நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கும் போது அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு பாத்தீங்களா பவித்ரா. இல்ல எனக்கு நேர்மையா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த நான் மதிக்கிறேன். பவித்ரா கிட்ட அந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இத தாண்டி எனக்கு என்னமோ இந்த ஒரு விஷயத்தினால ஜஸ்ட் இன்ட்யூஷன், பட் அது விஷயம் நடக்கக்கூடாது. ஒருவேளை நடக்குமோன்னு ஒண்ணு யோசிக்க வைக்கிறது என்னன்னா, இப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு புட் டவுன் பண்ணிட்டோமேன்ற அந்த ஒரு கில்ட் ஃபீல்னாலயோ மேபி மே நாட் பி கேஷ் பாக்ஸ் வரும்போது முத்துக்குமரன் எடுத்துட்டு போயிடுவாரோன்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள எழுது இன்னைக்கு. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல. இது எதனாலன்றதையும் நான் சொல்றேன். அதிகப்படியா அவர் வந்துட்டு இந்த ப்ரோகிராம் எவ்வளவு ரசிக்கிறாரு, எவ்வளவு விளையாடி இருக்காருன்றது தெரியுது. அந்த ஒட்டுமொத்த விஷயத்த நான் புட் டவுன் பண்ணிட்டேன். ஏன்னா முத்துக்குமரன் இத்தனை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை எனக்கு புரியுது. ஒரு விஷயம் தப்புன்னா அது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாரு. இது ஒரு மிகப்பெரிய தப்பா தான் அவர் மத்தியில வந்துட்டு பிக் பாஸ் விதைச்சிட்டாரு. மேபி இதுக்கு மேல வந்துட்டு எனக்கு இது கன்வின்சிங்கா இல்ல. இல்ல ஏதோ ஒரு வகையில எனக்கு என்னமோ எடுப்பாரோன்னு ஒரு கேள்வி முறை. பட் ஆக்சுவலி அவர் எடுக்கக் கூடாதுன்றதுதான் என்னோட தாட்டும். பிகாஸ் ஐ வாண்ட் டு see him பார்ட் ஆஃப் த ஃபினாலே ரேஸ் இன் டாப் 5. பட் என்னோட இன்ட்யூஷன் இந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க வைக்குது. ஏன்னா சில பேருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னா வாட் தே வில் டூன்றது தெரியாதுல்ல. அந்த ஒரு விஷயத்துல மேபி முத்துக்குமரன் இப்படி யோசிச்சாலும் யோசிக்கக்கூடிய ஆள்தான்ற அந்த ஒரு ஃபேக்டரை வச்சு மட்டும்தான் நான் சொல்றேன். தட்ஸ் ஆல் மை யுவர் ஆனர். ஓகே, செல்வாக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஷூட் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட் இருங்க. ஓகே. இப்பொழுது வந்து டைம் பாத்தீங்கன்னா 12:29. செல்வா எடுத்துக்கிட்ட தருணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 நிமிடம். ரொம்ப முக்கியம் இல்ல இல்லங்க இப்போ. சொல்றேன். எனக்கு அப்புறமேட்டு கேட்பாங்கல்ல. பேசணும். நான் எந்த ரவுண்ட்ல வரேனோ எனக்கு அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. கண்டிப்பா கூப்பிடுறேன். செல்வா டெஃபினட்டா பேசணுமா? கூப்பிடுறேன். ஓகே, எனக்கு இல்ல பதில் சொல்றதுக்கு அப்ப செல்வா டைம் கொடுத்துருங்கப்பா. செல்வா சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு ஓகே தான். மெஜாரிட்டி நீங்க ஒன்னும் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னு அப்படி புரட்டிலாம் போட்டுலாம் பேசல. எல்லாருமே இது வரைக்கும் என்ன பாயிண்ட் பேசினாங்களோ அந்த பாயிண்ட் தான் நீங்க பேசிருக்கீங்க. ஆனா வந்து ஒருவேளை பொட்டியை தூக்கிட்டு போவாரோ அப்படின்னு சொன்னீங்களா, அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து இந்த வீட்ல இருக்கிற இத்தனை பேர்லயே வந்து அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல போய் அந்த ஸ்டேஜ்ல நிக்கணும் அப்படின்றத அடிக்கடிக்கு ரீஇட்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே ஆள் வந்து முத்துக்குமரன் மட்டும்தான். ஸோ டெஃபினட்டா அவர் அந்த மாதிரி ஒரு தவறுலாம் வந்து பண்ண மாட்டாரு. எனக்கு வந்து வின்னிங்கோ லூசிங்கோ பணம் எடுக்கிறாங்க, பணம் அவங்களுக்கு இதனால கிடைக்குது கிடைக்கலன்றதெல்லாம் தாண்டி ஐ பர்சனலி வாண்ட் ஜாக்லின் ஆர் நோ
முத்துக்குமரன், மஞ்சரி இவங்கலாம் அந்த ஸ்டேஜ்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நானுமே ஆசைப்படுறேன். அது என்ன ஆர்டர் எப்படின்லாம் எனக்கு தெரியாது. அவங்க அங்க போய் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிளஸ் அவங்க அது டிசர்விங்னுமே நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்படிலாம் அவர் எடுத்துட்டு போமாட்டாரு செல்வா. எனக்கு இல்ல யாரு எனக்குமே அது பொட்டிய தோணுது. எடுக்க எனக்கு கூடாதுன்னு இருக்குல்ல, அதுல ம். மட்டும் எனக்கு ஜெஃப்ரி பேர் இருக்கு. எவன் எடுத்தாலும் சரி. விசால் அருண் கூட எடுத்துட்டு போட்டும். அருண் விளையாண்டுருக்கான். அது நெகட்டிவோ, பாசிட்டிவோ என்ன கருமமோ, ஹி பிளேட் ஹிஸ் கேம். பட் எனக்கு ஜெஃப்ரி வந்து அந்த பொட்டிய தூக்கின்னு போனா மட்டும் எனக்கு எரிச்சலா வரும். அது மட்டும் சொல்லிர்றேன் நானு. எனக்கு என்னன்னா, பிக் பாஸ் ம். ஒருவேள வந்துட்டு நான் இல்ல பாஸ் எனக்கு பவித்ரா ரொம்ப நாளா கேப்டன் ஆகணும்னு நெனச்சாங்க. அதனால தவறுதலா விட்டு குடுத்துட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பிக் பாஸ் பேசியிருந்திருப்பாரு. ம்ஹ்ம். ஆனா அவரோட மைண்ட்ல அதுதான் இருந்துச்சான்னு தெரியல. பட் அது கேம்ல நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆன விதம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுல. இப்ப லாஸ்ட் வீக் கூட வந்துட்டு பவித்ரா தோத்ததுக்கு தீபக் காரணம்னு யோசிச்சோம். அஸ் பார்ட் ஆஃப் கேப்டன்சி. ஏன்னா சாமிய ஜெயிக்க வைக்கிறதுக்காக தீபக் போராடினாரு. வேறஸ் திஸ் கேஸ் 1 on 1ல விளையாடுறாங்கன்னும்போது ரொம்ப எவிடென்ட்டா விட்டு குடுத்தது எனக்கே புடிக்கல. அதாவது செல்வா சொல்லிட்டீங்க. செல்வா குட். சிம்பிள் செல்வா. he don't want the captain and nomination free pass. அவ்வளவுதான். அடுத்தது அவருக்கு ஜெஃப்ரியே அடுத்த கேப்டன்சி ஆக்கி பிடிக்கல, சுத்தமா அவருக்கு பிடிக்கல. எனக்கு அதை அவர்கிட்ட அப்பட்டமா தெரிஞ்சுது. அவங்க வேற ஆப்ஷன் இல்லாதனால he choose and பவித்ரா. சப்போஸ் அங்க வேற யாராவது இருந்தாலும் he choose that person only. if Jeffrey also is there, he choose and that person only. ஏன்னா அங்க அடுத்து இ நீங்க ஆர்கே ஆர்கே எனக்கு அந்த பாயிண்ட்லாம் புரியுது ஆர்கே. எனக்கு ஒரே ஒரு இதுதான். டஃப்பா அடிச்ச அந்த பந்து, ஜெஃப்ரி அடிச்ச அந்த டஃப்பா அடிச்ச பந்த அவ்வளோ காஷியஸா வந்துட்டு முத்துக்குமரனால அதை தட்டி விட்டு ஜெஃப்ரியோட கோல் போஸ்ட்ல விழ வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வித்தவுட் எனி அததான் மூவ்மெண்ட் அததான் பண்ணது அது அததான் செல்வா, தப்பு. அதுக்காக தெளிவா சொல்லலாம். அது கரெக்ட் தான், அக்செப்டபிள், த பாயிண்ட் இஸ் அக்செப்டபிள். பட் ஏன் அதை பண்ணாருன்றதுக்கு, ஏன்னா அது வளர்க்க விரும்பல அந்த கேப்டன்சி டாஸ்க. இதை எதுக்கு போய் வளர்த்துக்கிட்டு இருக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஆகக்கூடாது. யார் ஆகணுன்றதே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் அதை உட்காந்து 1/2 மணி நேரம் விளையாண்டு வேஸ்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணி நான் பண்றதுக்கு இப்படி பண்ணிட்டு போலாமே நான் யோசிச்சிருப்பேன். இல்லைங்க, இப்போ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் ஷுட் திங்க் அபவுட் த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் டூ, ரைட்? நான் வந்துட்டு பவித்ரா இப்போ ஜெஃப்ரின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது மேபி பவித்ராவுக்கு ஈக்குவலண்டா ஜெஃப்ரி ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பொட்டன்ஷியல் கேண்டிடேட் தான். இங்க வந்துட்டு தான் வின் பண்ணணும்னு தான் யோசிச்சிருந்திருக்கணும் முத்துக்குமரன், ரேதர் தேன் கிவிங் இட் அப், ரைட்டா? அது சரி, ஓகே, கிவ் அப் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா கூட அது எவிடென்ட்டா மாட்டிக்கிற மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்றது மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அட்லீஸ்ட் கொஞ்சம் அசை ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு விட்டு கொடுத்து அதுக்கப்புறமா நீங்க பவித்ராவை வின் பண்ண வச்சிருந்தா கூட ஐ வுட் ஹவ் கம்ப்ளீட்லி அப்ரிஷியேட்டட். அவ விட்டு கொடுத்தாலும் எவ்வளவு நேர்மையா அழகா விளையாடி விட்டு கொடுத்தாரு பாத்தீங்களான்ற அந்த ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கும். எனக்கு இது ரொம்ப எவிடென்ட்டா இருக்கிறதுனால ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட் விட்டு ஃப்ரம் குடுக்கறதே முத்துஸ் இங்க பெர்ஸ்பெக்டிவ். தேவை கிடையாதுங்க. ஏங்க விட்டு குடுக்கறதே வேண்டாங்க. இப்போ ஜாக்லின் வந்து இவருக்கு ரயானுக்கு ஃப்ரீ பாஸ் குடுத்தாங்கல்ல. ஜாக்லின் விட்டு குடுக்கல. ஆனா ஜாக்லினுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம சேவ் ஆயிடுவோம்னு தெரியும். அதனால அதுக்கப்புறமேட்டு யார் இருக்காங்க? ரஞ்சிதா, இவரான் டிசர்விங்ன்னு பார்க்கும்பொழுது ரயானுக்கு அவங்க குடுத்துருக்காங்க. இது வந்து இவரு விட்டு குடுக்கவே தேவையில்ல. ஆக வேண்டியதானே? நோ நோ, அப்படி பேசக்கூடாது. அப்படி இல்ல, அவங்களோட அப்படி தாட் பேச என்னன்னா ரஞ்சித் இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் ஏன் சொல்றேன்னா, சரி சொல்லுங்க, சொல்லுங்க. ரஞ்சித் கண்டிப்பா ஜாக்லினுக்கு கொடுக்க மாட்டான்னு ஆப்வியஸா ஜாக்லினுக்கு தெரியும். ஓகே. ஏன்னா அது அவங்களுக்கு உண்மதான். வந்து ஒரு வார் இருக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு இன்பிட்வீன். 2 வீக்கா கண்டினியூஸா நடந்து தொடர்ந்து. அதனால 2 பேர்த்து ஜாக்லின் நோஸ் அவருக்கு சப்போஸ் அது அவரை தவிர வேற யாராவது சூஸ் பண்ணுவாருன்னா அவங்களுக்கே ஜாக்லினுக்கு தெரியும் ரயான். ஸோ அவங்க அதனாலதான் இனிஷியேட்டிவே பண்ணாங்க அந்த கொஸ்டின் உடனே. ஓகே. ஓகே. அடுத்த 1/2 அன் ஹவர் தாங்க ஸ்பேஸ். ஏன்னா வந்து நாளைக்கு விடிய காலையில வந்து நான் ஒரு இடத்துல போணும் அப்படின்றதுனால சரி, இருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மதுவை பேச இருங்க, சொல்லுங்க. இருங்க. எல்லாத்தையுமே புரியுது. இருங்க செல்வா. ஒரு செகண்ட் செல்வா. எல்லாருமே பேசலாம். ஆனா உங்க பாயிண்ட்ட மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க பேசிட்டீங்கன்னா வந்து ஐ அப்ரிஷியேட். உண்மையாலுமே அடுத்த 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு பஃபர் டைம் 5 நிமிஷம் குடுப்பேன். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஸ்பேஸ வந்து க்ளோஸ் பண்ணிருவோம். நீங்க யார் யாரெல்லாம் பேசுறீங்களோ தாராளமா பேசுங்க. ஆனா ஷார்ட்டா பேசுங்க. சரி நான் பேசிடலாம் பட் மாட்டோம். சைத்தன்யா உங்களுக்கு உனக்கு முன்னாடியே உங்களுக்கு மது முன்னாடி வந்தாங்க. இருக்காங்க. உங்களுக்கு சைத்தன்யா முன்னாடியே மது இருக்காங்க. மது பேசட்டும். சொல்லுங்க மது. சரி. ஆக்சுவலி மதுக்கு முன்னாடியே உதயா வந்தாப்ல. மது இருக்கீங்களா? இல்லையா? ஓகே. எஸ் உதயா, பேசுங்க உதயா. இருக்கேன். நான் உதயா பேசட்டும். நோ நான் ப்ராப்ளம். பேசுறேன். குட் கேர்ள். ஓகே. நான் சொல்ல வந்தது ஆர்கே ம். சொல்லிட்டாரு.
பட் என்னன்னா, அந்த கட்டத்துல அவருக்கு கேப்டன்சி தேவையில்லன்னு தோணிருச்சு. எனக்கு இந்த கேப்டன்சியே வேணாம். அவரு வந்து அங்க கேம் ஆடுறது பிக் பாஸ் கூட. எனக்கு இந்த கேப்டன்சி வேணாம். இதுல நான் தோத்துட்டு போறேன். இப்ப என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. அந்த ஆட்டிட்யூட் சரியில்ல. அதாவது பிக் பாஸுக்கு அந்த கேமுக்கு காட்டின ஆட்டிட்யூட் கரெக்ட் இல்ல. அதனால தான் பிக் பாஸ் காண்டாயிட்டாரு. ஓ! நீ என் கூடயே வந்து கேம் ஆடுறியா? அப்படின்னு லைட்டா காண்டாயிட்டாரு. ஸோ அந்த ஆட்டிட்யூட் தான் அங்க தப்பு. அடுத்தது அந்த இன்டென்ஷன் தப்பு இல்ல. அதாவது நான் பவித்ராக்காக விட்டு குடுக்குறேன்ற அந்த இன்டென்ஷன் தப்பு இல்ல. ஏன்னா இது ஒரு நோ, நோ. அது கேப்டன்சி. விட்டு குடுக்கறதே கேப்டன்சி கிடையாதுங்க. இருந்தா அடுத்த தனக்கு சாதகமா அது யூஸ் ஆகுன்றத பயன்படுத்திக்கிறது. எப்படி அது விட்டு குடுக்கறதுக்குள்ள வரும்? விட்டு இல் குடுக்கறதுன்னா, ஜெனுயினா ஃபீல் பண்ணி, ஐயோ! இவங்க வந்து ஜெயிச்சாகணுங்க. இத்தன நாள் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படிதான் அது விட்டு குடுக்கறது. அந்த கான்டெக்ஸ்ட்குள்ளேயே போகும். இது விட்டு குடுக்கறதுக்குள்ளேயே போகாது. அவரோட பெனிஃபிட்காக அவர் அது வேணான்னு சொல்ட்டாரு. அவ்வளதான். இல்ல நீங்க அப்படியும் பார்க்கலாம். இல்லாட்டி இப்ப அவங்க 4 வாட்டி கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்ப எனக்கு வந்தா என்ன? நான் எப்படியும் போமாட்டேன்னு எனக்கு தெரியுது. சோ இது அவங்களுக்கு போயிட்டு போகுது அப்படின்னு அவர் திங்க் பண்ணிட்டே இருந்துட்டாரு. டக்குன்னு கோல போட்டுட்டாங்க. அத பிடிக்காமலே அப்படின்னா விட்டுட்டாரு. இல்ல, இல்ல. அது ஆப்வியஸா அப்படின்னா எங்களுக்கு இல்ல, தெரிஞ்சிருச்சு. இல்ல. அது பாயிண்ட் கிடையாதுங்க. கன்சிடர் நீங்க சொல்ற மாரி இருந்தா, அந்த பாயிண்ட்லயாவது ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். வந்துட்டு வெளில வந்ததுமே, ஆமாங்க ஆ நான் அது பவித்ராக்கு தான் அங்கதான் ஒரு நான் பிரச்சனை. சப்போர்ட் பண்ணேன்ற பாயிண்ட்ல அவர் இல்ல, இல்ல. ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அதுலயும் அவர் ஸ்ட்ராங்கா இல்லையே! அத இல்ல அத ஒத்துக்க முடியாது அங்க. அத வந்து வீக்கெண்ட்ல வேணா வந்து ஒத்துக்கலாமே ஒழிய, அந்த இடத்துல ஒத்துக்கிட்டா அது நல்லா இருக்காது. அங்க வந்து அது ஏதோ பூசி மழுப்பி, ஏதோ பண்ணி, அது அப்படிதான் பண்ண முடியும். ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, அத அப்படியே கன்ஃபஸ் பண்ணிட்டா, அது ரொம்ப அக்லியா மாறிடும். இப்ப அந்த இடத்திலேயே இல்ல நான் பவித்ராக்காக தான் விட்டு குடுத்தேன். அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க அவர் அப்படி தெளிவா சொல்லிட்டாருன்னா, அது அந்த இடத்தோடயே முடிஞ்சிரும். அது வந்து என்ன சொல்றது, அந்த நல்லா இருக்காது. அந்த இதே நல்லா இருக்காது. அவருக்கு அத சொல்லவும் விருப்பம் இல்ல. ஏன்னா, நான் பவித்ராக்காக ஜென்யூனா விட்டுக் குடுக்கணும்னு யோசிச்சேன். அதாவது இன்னொரு வார்த்தையில சொல்லலாம் நல்லா இருக்காது. இப்ப நான் இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஆனா அந்த ஆளுக்கு தெரியக்கூடாது நான் உனக்கு ஹெல்ப் அப்படி பண்ணேன்னு. தெரியக்கூடாதுன்னா ஏங்க, அப்படின்ற ஒரு அப்படி மென்டாலிட்டி தான் தெரியக்கூடாதுன்னா எதுக்குங்க 4 தடவ ட்ரை அப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவர் சொல்லணும்? ஆஹா நான் அது அந்த கான்டெஸ்ட்ட விட்டுருங்க. இப்ப வேற இந்த இதுக்குள்ள ஏங்க என்ன எந்த யோசிக்கிறாருன்னா, கான்டெக்ஸ்ட்ல நான் சொன்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் சொல்லாதன்னா எந்த கான்டெக்ஸ்ட்ல தான் சொல்றது? சரி நீங்களே ம். இல்லங்க. இப்ப ஆ சொல்ல முடிச்சிடுறேன். ஏன்னா ஒரு மாரி இருக்கு. இப்ப பவித்ராக்கு நான் இத குடுக்கணும். பட் ஆனா பவித்ரா நான் இத வாங்கிக்கிறேன்னு பேடா ஃபீல் பண்ணிறக்கூடாது. அப்படின்றது தான் இவர்ட்ட அந்த இது. அவர் அங்க யோசிச்சுட்டே இருக்காரு. எப்படி விளையாடுறது? இப்ப நான் விட்டுட்டு தான் குடுக்க போறேன். ஆனா இத எப்படி விட்டு குடுக்குறேன்னு யோசிக்கிறதுக்கு இடையில போட்டுட்டாங்க. அவரும் விட்டுட்டாரு. இத பிபி இவ்ளோ பெருசாக்குவாருன்னு தெரியல. பவித்ராவும் இத அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு இவருக்கு புரியல. ஏதோ ஒரு கொலாப்ஸா நடந்துருச்சு. அங்க அது லைவ்ல பார்த்தா ரொம்ப டிராகா போய்க்கிட்டு இருந்துச்சு. அவர் அழுகுறதா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் ரொம்ப டிராகா போயிட்டு இருந்துச்சு. சோ அவர் விட்டு குடுத்தது